Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து ஷேடோ பேஜிங் அல்லது நோ ரீடு நோ அன்டூ டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஷேடோ பேஜிங்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து ஸ்டேபிள் ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குது, அதாவது நான் வாலடைல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பவர் கட் ஆனாலும் இல்லை சிஸ்டம் கிராஷ் ஆனாலும் நமக்கு வந்து கண்டென்ட் வந்து எப்பயுமே அங்கே சேஃபாக இருக்கும். அதே மாதிரி மெயின் மெமரி, இது வந்து மெயின் மெமரியில் இருக்கிற கண்டென்ட் எப்பயுமே வந்து வாலடைல் ஸ்டோரேஜ். சரியா? ஸோ இப்போ வந்து அதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இது மெயின் மெமரி, இது ஸ்டேபிள் ஸ்டோரேஜ். இதில் வந்து கரண்ட் பேஜ் ஷேடோ பேஜ்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ எப்பயுமே ஸ்டேபிள் ஸ்டோரேஜில் வந்து எல்லாமே பிளாக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ கரஸ்பாண்டிங் பிளாக் நம்பருக்கு நம்ம பாயிண்டர் போட்டிருக்கோம். ஸோ பிளாக் ஏன் வந்து எங்கே பாயிண்ட் ஆகுது, பிளாக் நம்பர் 3 இருக்குது, பிளாக் நம்பர் 3. அதே மாதிரி பி வந்து பிளாக் நம்பர் 2ல் இருக்குது, சி வந்து பிளாக் நம்பர் 1ல் இருக்குது. இப்போ கரஸ்பாண்டிங் பேஜுக்கு வந்து நம்ம ஒரு ஷேடோ பேஜ் க்ரியேட் பண்ணுறோம். ஷேடோ பேஜ் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளோட ஷேடோனா என்னன்னு சொல்லுவோம், நம்ம எப்படி இருக்குமோ நம்மளோட ரெப்ளிகா, நம்மளோட டூப்ளிகேட் காப்பி அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ அதே கரண்ட் பேஜோட டூப்ளிகேட் காப்பி தான் வந்து ஷேடோ பேஜ். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ வந்து நம்ம என்ன டிசைட் பண்ணியிருக்கோன்னா, அக்கௌண்ட் ஏலேருந்து அக்கௌண்ட் சிக்கு ஒரு 30 rupees நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ டிசைட் பண்ண பிறகு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த ஷேடோ பேஜை வந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்டோரேஜ்குள்ளே காப்பி பண்ணணும். ஸோ வந்து அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் இந்த ஷேடோ பேஜை ஒரு ஸ்டேபிள் ஸ்டோரேஜ்குள்ளே காப்பி பண்ணுறேன். ஏன் காப்பி பண்ணுறேன், நான் டிசைட் பண்ணியிருக்கேன் அக்கௌண்ட் ஏலேருந்து அக்கௌண்ட் சிக்கு வந்து 30 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு நான் டிரான்சாக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறேன்னா அந்த ஸ்டேபிள் ஸ்டோரேஜ்லேருந்து நான் மெயின் மெமரிக்கு அதை கொண்டு வரணும். ஸோ கொண்டு வந்தாச்சு 60ங்கிறத நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். சரியா? ஃபஸ்ட்டு எப்போயுமே நான் ஸ்டேபிள் ஸ்டோரேஜ்லேருந்து மெயின் மெமரிக்கு நம்ம கொண்டு வருவோம் இல்லையா, மெயின் மெமரியில் தான் எல்லா ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க் அல்லது ஒரு ஸ்டேபிள் ஸ்டோரேஜ்குள்ளே கொண்டு போவோம். ஸோ அதை நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் இங்கே வந்து ரைட் ஆஃப் ஏ வந்து இப்போது 60 - 30 கொடுத்தா எனக்கு என்ன வரும், 30 இருக்கும். ஸோ எனக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும், இங்கே 30 இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து திருப்பி நான் வந்து ஸ்டேபிள் ஸ்டோரேஜ்குள்ளே கொண்டு போகிறேன். இப்போ நான் இந்த ஸ்டேபிள் ஸ்டோரேஜ்குள்ளே கொண்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து இது வேறு ஒரு பிளாக்கில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஏற்கனவே பழைய பிளாக்கில் பாயிண்டரை எடுத்துகிட்டு நம்ம அந்த வேறு பிளாக்கில் பாயிண்ட் பண்ணுறதை வந்து நம்ம வைக்கணும். சரியா? பழைய பிளாக்கில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், அதை வந்து நம்ம டீஅலோகேட் பண்ணுவோம். அதை அப்புறம் எப்படி பண்ணுவோன்னு பார்க்கலாம். ஸோ அந்த பாயிண்டர் பொசிஷன் மாறும். அதே இடத்துல போய் நம்ம வைக்க முடியாது, நம்ம அந்த வேறு பிளாக்கில் தான் வந்து அந்த மாடிஃபை பண்ண வேல்யூவை நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ வந்து ஏல மாடிஃபை பண்ணி சேவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி சிலையும் நம்ம மாடிஃபை பண்ணோம்ல 15 சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 20 வரும், 20 வந்துட்டு 20 தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான், அது 50 மாறும். ஸோ அந்த 50 நம்ம எப்படி இங்கே வைக்கணும், நம்ம வந்து அதே மாதிரி தான் இந்த 50 வந்து ஹார்ட் டிஸ்கில் வந்து நான் காப்பி பண்ணுறேன். அப்புறம் பாயிண்டர் பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறேன். ஏற்கனவே இருக்கிற இடத்துல நான் மாடிஃபை பண்ணலை, அதாவது ஃபஸ்ட்டு இங்கே இருந்தது இல்லையா இதே இடத்துல நான் சேஞ்ச் பண்ணக்கூடாது. சேஞ்சஸ் எல்லாமே நான் வந்து பண்ணி தனியாக ஒரு பிளாக்கில் வைக்கணும். ஓகேவா? ஸோ வச்சுட்டேன். இப்போ வந்து நான் இது பண்ணிவிட்டு நான் கமிட் கொடுத்துருச்சுன்னா டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னால கமிட் ஸ்டேட்மெண்ட் வந்துடுச்சு. ஸோ கமிட் ஸ்டேட்மெண்ட் வந்தோடனே என்ன பண்ணுறேன்னா, அடுத்த ஸ்டெப்பு இந்த ஷேடோ பேஜை காப்பி பண்ணேன் இல்லையா ஸ்டேபிள் ஸ்டோரேஜ், அதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். மெயின் மெமரியில் இருக்கிற ஷேடோ பேஜையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன் ரிமூவ் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு, நான் அதை கமிட் பண்ணிவிட்டேன், ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ எனக்கு வந்து இப்போ இது மட்டும் தான் நமக்கு இருக்கும். அப்போ இங்கே பழசு டீஅலோகேட் பண்ண ஏற்கனவே ப்ரீவியஸ் வேல்யூனால் என்ன ஆகும், அதை நம்ம வந்து டீஅலோகேட் பண்ணிக்கலாம். ஏன்னா டீஅலோகேட் பண்ணி வேறு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ வந்து இதே டிரான்சாக்ஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். பட் இந்த வாட்டி வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ அப்போது எந்த சினாரியோன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம கரண்ட் பேஜ் இருக்குது, ஷேடோ பேஜ் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து அதே தான், இப்போ டிரான்சாக்ஷன் ஏ வந்து அக்கௌண்ட் சிக்கு வந்து 30 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது.
ஸோ அதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணிட்டு வரேன். ஃபஸ்ட்டு ஷேடோ பேஜை நான் காப்பி பண்ணிக்கிறேன் டிஸ்க்குள்ளே. காப்பி பண்ணிவிட்டு ஷேடோ பேஜில் வந்து எந்த சேஞ்சும் வராது. நம்ம சேஞ்சஸ் எல்லாமே கரண்ட் பேஜை பாயிண்ட் பண்ணி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரண்ட் பேஜுக்கும் ஸ்டேபிள் ஸ்டோரேஜ்குள்ளே தான் நம்ம பாயிண்ட் பண்ணுறோம். அது டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆனாலும் சரி, ஃபெயில் ஆனாலும் சரி. சரியா? இப்போ வந்து அக்கௌண்ட் ஏலேருந்து அக்கௌண்ட் சிக்கு வந்து இது பண்ணுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு மெயின் மெமரி கொண்டு வந்து டிரான்சாக்ஷன் ரைட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணி திருப்பி அதை ஹார்ட் டிஸ்க்குள்ளே கொண்டு போயிட்டேன். ஹார்ட் டிஸ்கில் கொண்டு போகும்போது அதே தான், அந்த பாயிண்டரை மட்டும் எடுத்துகிட்டு வேறு ஒரு லொக்கேஷனுக்குள்ளே நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ நான் சியை மாற்றணும். சி வந்து 50, இதையும் நான் வந்து உள்ளே கொண்டு வரணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்து உள்ளே கொண்டு வர மெயின் மெமரியிலேருந்து ஸ்டேபிள் ஸ்டோரேஜ்குள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி எனக்கு சிஸ்டம் கிராஷ் ஆகிடுச்சு. அப்போனா நான் என்ன பண்ணுவேன், நான் பழைய வேல்யூ தான் ரீஸ்டோர் பண்ணணும். ஏன் பழைய வேல்யூ தான் ரீஸ்டோர் பண்ணணும், இந்த டிரான்சாக்ஷன் கமிட் ஆகலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஷேடோ பேஜை நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், இதில் காப்பி பண்ணியிருந்தேன் இல்லையா, எதில் காப்பி பண்ணியிருந்தேன், இப்போது ஷேடோ பேஜில் வந்து சி ஃபெயில்ஸு. இப்போ நான் ஷேடோ பேஜை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், இங்கே உள்ளே ஏற்கனவே காப்பி போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ கரண்ட் பேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஷேடோ பேஜை மட்டும் வச்சு நான் பாயிண்ட் பண்ண வச்சுருவேன். ஓகேவா? ஸோ அதாவது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே நான் ஏற்கனவே பண்ணது இங்கே வந்து ஏற்கனவே இருக்குது. ஸோ இங்கே இப்படி இருக்குது, டயக்ராம் வந்து இப்படி இருக்குது. இப்போ நான் அந்த 50 கொண்டு வரும்போது எனக்கு ஃபெயில் ஆகிடுச்சு. ஃபெயில் ஆகும்போது நான் அந்த டிரான்சாக்ஷன் என்ன பண்ணணும், ரோல் பேக் பண்ணணும். ரோல் பேக் பண்ணணுன்னா ஒரிஜினல் வேல்யூக்கு கொண்டு வரணும். ஒரிஜினல் வேல்யூ இப்போ எந்த பேஜில் இருக்கும், கரண்ட் பேஜில் இருக்குமா, ஷேடோ பேஜில் இருக்குமா, ஷேடோ பேஜில் தான் இருக்கும். ஏன்னா நான் அதுக்கு எந்த மாடிஃபிகேஷன் எதுவுமே பண்ணலை. ஸோ அப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா, கரண்ட் பேஜை தூக்கிட்டு ஷேடோ பேஜில் இருக்கிற அந்த பிங்க் கலர் ஏரோவை மட்டும் நான் வந்து பாயிண்ட் பண்ணி வச்சுருவேன். சரியா? அதுதான் வந்து இப்போ இந்த வேல்யூ இருக்காது. ஸோ எனக்கு வந்து இந்த வேல்யூ இருக்காது. இது ஏன்னா அப்படின்னா இந்த ஷேடோ பேஜை மட்டும் நான் கரண்ட் பேஜை தூக்கிட்டு இந்த வேல்யூ இருக்காது. சாரி, இது இல்லை, இந்த 3 வேல்யூ மட்டும் தான் பாயிண்ட் ஆகும். ஏன் ஃபஸ்ட்டு இது பாயிண்ட் ஆகிடுச்சு, இப்போ இங்கே பாயிண்ட் பண்ணினேன். இப்போ நான் ரோல் பேக் பண்ணுறதுனால இந்த வேல்யூ இருக்காது. நமக்கு என்ன இருக்கும், ஃபைனலாக வந்து அதான் இங்கே ரிமூவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த இது மட்டும்தான் இருக்கும். ஷேடோ பேஜில் நான் எந்த சேஞ்சும் பண்ணல. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து ஒரிஜினல் வேல்யூ. ஸோ இதுதான் வந்து ஷேடோ பேஜோட அட்வான்டேஜ். அதாவது நமக்கு டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகும்போது ஷேடோ பேஜ் வந்து நமக்கு ஒரிஜினல் வேல்யூவை பாயிண்ட் பண்ணுறதுனால நம்ம கரண்ட் பேஜை டெலீட் பண்ணிவிட்டு ஷேடோ பேஜை மட்டும் வச்சு பாயிண்ட் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஷேடோ பேஜிங் டெக்னிக். சரியா? ஸோ இது இப்போ இதோட அட்வான்டேஜஸ் என்ன, நமக்கு இங்கே ரீடுவோ அண்டுவோ எந்த ஆப்ரேஷனும் பர்ஃபார்ம் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும், ரீடு அண்டு இது பண்ண தேவையில்லை. அதே மாதிரி நமக்கு லாக் ஃபைலும் க்ரியேட் பண்ண தேவையில்லை. ரீடு அண்டு ஆப்ரேஷனும் நமக்கு பண்ண தேவையில்லை. பட் ஆனால் இதோட ட்ராபேக் என்ன, கண்டிப்பாக நம்ம பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு ஒரு ட்ராபேக் தான். அதுக்கப்புறம் டேட்டா ஃப்ராக்மெண்டேஷன். ஏன்னா டேட்டா ஃப்ராக்மெண்டேஷன் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம ரைட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வந்து தனியாக ஒரு பிளாக்கில் தான் ஸ்டோர் பண்ணுறோம். ஏற்கனவே பாயிண்ட் பண்ண பிளாக்கில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலை. அதை டீஅலோகேட் பண்ணி வேறு ஒரு டீஅலோகேட் பண்ணிவிட்டு பழைய பிளாக்கை டீஅலோகேட் பண்ணிவிட்டு நம்ம மாடிஃபை பண்ண வேல்யூவை வேறு ஒரு பிளாக்கில் ஸ்டோர் பண்ணுறோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து என்ன ஆகுது, இது வந்து கான்டிகுவஸ் மெமரி லொக்கேஷன்ஸுங்கிறத வந்து நம்ம ஒரு டிஸ்டர்ப் பண்ணுது. கான்டிகுவஸாக மெமரி அலோகேட் ஆகிருக்காது. ஸோ நமக்கு அதை பார்த்தோன்னே நமக்கு டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே வந்து இட் வில் டேக் சம் டைம். அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு ட்ராபேக் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கார்பேஜ் கலெக்ஷன். ஸோ இப்போ வந்து நான் வந்து இப்போ பழைய வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு ஒரிஜினல் வேல்யூ எழுதிட்டு ஒரு வேளை டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா நம்ம பாயிண்டரை வந்து எங்கே மாடிஃபை பண்ணமோ அந்த வேல்யூ வச்சு தான் கரண்ட் பேஜையும் அதே நம்ம ஸ்டேபிள் ஸ்டோரேஜில் பாயிண்ட் பண்ண வைக்கிறோம். பட் ஆனால் அந்த இன்னொரு இதை வந்து நம்ம டீஅலோகேட் பண்ணணும். டீஅலோகேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து அங்கே வந்து எனக்கு கார்பேஜ் வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ நமக்கு ஏதோ ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி அந்த கார்பேஜ் வேல்யூவை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும்.
சரியா? ஏன்னா டீஅலோகேட் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம அங்கே பாயிண்டர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்போ அதை வந்து ப்ராப்பராக ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி கார்பேஜ் வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இது வந்து சேஃப். அதுக்கப்புறம் இப்போ இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஷேடோ பேஜிங் கான்செப்டை ஒரு நேரம் ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா ஒரு நேரம் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஷேடோ பேஜ் உள்ளே போகுது. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஷேடோ பேஜே வந்து ஒரு தனி ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுது இல்லையா? ஸோ இதுவுமே நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஷேடோ பேஜிங்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ரெய்டுனா என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். ரெய்டு அப்படின்னு சொன்னால் ரிடண்டன்ட் அரே ஆஃப் இண்டிபெண்டன்ட் டிஸ்க். அதாவது நான் ஸ்டேபிள் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, ஸ்டேபிள் ஸ்டோரேஜ் அல்லது ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, நான் வாலட்டைல் மெமரி. ஸோ ரிடண்டன்ட் அரே ஆஃப் இண்டிபெண்டன்ட் டிஸ்க், அது ஸ்டேபிள் ஸ்டோரேஜ் தான், அது ரெய்டு தான். ஸோ அதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.